Hi friends, the Vajrasana sequence அதோ முக்கா வரைக்கும் ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்களா? அதோட இன்னைக்கு இன்னும் 2 ஆசனா ஆட் பண்ண போகிறோம், அதை பார்க்கலாம். மிட் மார்னிங் ட்ரிங்க் அவசியமா அப்படிங்கிறது கண்டிப்பாக கிடையாது. பட் உங்களுக்கு தேவைப்பட்டதுனால் நான் என்னென்னலாம் ஆப்ஷன்ஸ்னு சொல்கிறேன், அதில் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி ஃபாலோ பண்ணலாம். ஸோ முதல்ல நம்ம அதோ முக்கா வரைக்கும் ஒரு ரிவிஷன் மாதிரி பண்ணிடலாம். நம்பர் 1, up on your knees. Exhale, Balasana. Number 2. Number 3, Chakravakasana. Number 4, Adho Mukha Svanasana, mountain. Number 5, Chakravakasana. Number 6, Balasana. Number 7, up on your knees. Number 8, arms down, sit down, Vajrasana. ஸோ இந்த 8 ஸ்டெப்பில் நம்ம அடுத்ததை ஆட் பண்ண போகிறோம். இந்த மாதிரி குட்டி குட்டி ஸ்டெப்ஸ் ஒரு ஆசனாவாக நம்ம ஸ்ட்ரிங் பண்ணுறது அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கு பேர் வின்யாசா. ஸோ ஒரு சிங்கிள் ஆசனாவே 4 ஸ்டெப்ஸ் வின்யாசாவில் பண்ணலாம். இந்த மாதிரி நிறைய ஆசனா சேர்க்குறதும் வின்யாசா தான். ஸோ இப்போ இதில் நம்ம அடுத்ததாக ஆட் பண்ண போகிற ஆசனத்துக்கு பேர் ஊர்த்வமுக ஸ்வானாசனா. Number 1, up on your knees. Number 2, Balasana. Number 3, Chakravakasana. Number 4, Adho Mukha. ஸோ இப்போ நான் அதோ முக்கா வரைக்கும் நீங்கள் வந்துடுவீங்க. அடுத்தது நல்ல கையை ப்ரெஸ் பண்ணிவிட்டு முதுகை ஸ்லைட் பண்ணிவிட்டு முன்னாடி போகணும். நல்ல ஒரு பேக் ஆர்ச்சுது. இன்ஹேல் ஊர்த்வமுக ஸ்வானாசனா. ஸோ முதுகை நல்லா ஆர்ச் பண்ணிவிட்டு போகிறோம். முட்டியை வந்து மேலே தூக்கிக்கணும். இப்போது கை ஷோல்டர் பெயின் இருக்கிறவங்க நீங்கள் முட்டியை கீழே வச்சிடலாம், கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக பண்ணலாம். இதுலேருந்து அடுத்த பொசிஷன் அப்படியே கீழே நமஸ்கார் போயிடுங்க. இந்த நமஸ்காரமே ஒரு ஈஸியர் வேரியேஷன் தான் சொல்லிக் கொடுக்குறேன். இன்ஹேல், திருப்பி வந்துடுங்க. ஊர்த்வமுக ஸ்வானாசனா. கையை நல்லா சைடில் ப்ரெஸ் பண்ணிக்கணும். காலை டோஸை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. லிஃப்டிங் யோர் நீஸ், முட்டியை தரையிலேருந்து தூக்கிட்டு உடம்பையும் மேலே தூக்க போகிறோம். எக்ஸேல், அதோ முக ஸ்வானாசனா, மவுண்டன். இன்ஹேல், சக்கரவாகாசனா, நீஸ் டவுன். ஸ்லோவாக 2 முட்டையும் கீழே வைக்கணும். எக்ஸேல், பாலாசனா. இன்ஹேல், அப் ஆன் யோர் நீஸ். ஆர்ம்ஸ் டவுன், சிட் டவுன். இந்த ப்ராக்டிஸ் இன்னொரு முறை பார்க்கலாம். ஃபுல்லாக நமஸ்கார் வரைக்கும் எப்படி போயிட்டு வருதுன்னு. இன்ஹேல், நம்பர் 1, அப் ஆன் யோர் நீஸ். எக்ஸேல், நம்பர் 2, பாலாசனா. Number 3, Chakravakasana. Number 4, Adho Mukha Svanasana, downward facing dog. Number 5, Urdhva Mukha Svanasana, upward facing dog. Exhale, Namaskar. திரும்பி ரிட்டர்ன் நம்ம எப்படி ரீச் பண்ணுறோமோ அதே மாதிரி ரிட்டர்ன் வந்துடணும். இன்ஹேல், ஊர்த்வ முக ஸ்வானாசனா. Exhale, Adho Mukha Svanasana. Inhale, Chakravakasana. Exhale, Balasana. Inhale, up on your knees. Exhale, arms down, sit down. ஸோ இப்போ இந்த மவுண்டன் அதோ முக்கா அப்படின்னு மவுண்டன் வந்து சும்மா புரியறதுக்கோசரம், ஏன்னா நம்ம அந்த நிற்கிற ஃபார்மேஷன் பார்த்தா ஒரு மலையாட்டம் இருக்கிறதுனால மவுண்டன் போஸ்ட்னு சொல்கிறோம். பட் அது சும்மா ஒரு கலோக்கியல் நம்ம புரிதலுக்கோசரம் சொல்லக்கூடியது. அதோட பேர் அதோ முக ஸ்வானாசனா. சில ஸ்கூல்ஸில் அதை பர்வதாசனான்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த அதோ முக ஸ்வானாசனாவும் சரி, ஊர்த்வமுகா இப்படி ஸ்லைட் பண்ணிட்டு போகிறோம் இல்லையா, ஊர்த்வமுக ஸ்வானாசனா, அது ரெண்டுமே நீங்கள் இனிஷியல் ப்ராக்டிஸில் நல்லா காலை தள்ளி வச்சுட்டு செய்யலாம். இந்த ப்ராக்டிஸ் நல்லா உங்களுக்கு பழகிடுச்சு அப்படின்னா நம்ம அடுத்து கற்றுக்க போகிறது நின்றுட்டு செய்யக்கூடிய சூரிய நமஸ்கார். ஸோ இதை வந்து ஒரு ஃபியூ டேஸ் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நான் சொன்ன வேரியேஷன்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. முடியாதவங்க முட்டியை கீழே வச்சுட்டும் செய்யலாம். ஸோ நீங்கள் அதை முடிச்சுட்டு ஃபீட்பேக் சொல்லுங்கள். நம்ம அடுத்தது சூரிய நமஸ்கார் கற்றுக்கலாம். முன்னாடியே சொன்ன மாதிரி தனியா காஃபி, சுக்கு காஃபி, ஏதாவது ஒரு ஃப்ரூட் ஜூஸாக கூட எடுத்துக்கலாம். சக்கரை போடாமல், ஜில்லு தண்ணி இல்லாமல், நார்மல் வாட்டர் டெம்பரேச்சர், சுகர் போடாமல், இல்லை வெல்லம் கொஞ்சமாக, இல்லைன்னா தேன் கொஞ்சம். இதில் ஏதாவது ஸ்வீட் வேணும்னா இந்த மாதிரி போட்டு ஒரு ஃப்ரூட் ஜூஸ் எடுத்துக்கலாம்.
சூடாக தண்ணி வேணுங்கிறதுக்கு வெறும் வார்ம் வாட்டரே நீங்கள் ஃப்ளாஸ்கில் ஃபில் பண்ணி எடுத்துக்கலாம். அதுவே உங்களுக்கு ஆக்சுவலாக ரொம்பவே வெயிட் லாஸ்க்கு ஹெல்ப் பண்ணும். ஏன்னா நம்ம பிரேக்ஃபாஸ்ட்டும் சாப்பிட போகிறோம், லஞ்சும் இருக்குது. ஸோ இன்பிட்வீன் தேவைப்பட்டதுன்னா இந்த மாதிரி சிம்பிள் ஆப்ஷன்ஸாக வச்சுக்கோங்க. ஸோ அதில் வந்து நம்ம மிட் மார்னிங்கில் ஹெவியாக லோட் பண்ணுறதுக்கு இல்லை. ஜூஸாக ப்ரிப்பேர் பண்ணி போகணும் அப்படின்னா பூஷ்ணிக்காய் ஜூஸ் வெயிட் லாஸ்க்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணக்கூடியது. அதே மாதிரி உங்கள் டைஜஸ்டிவ் ட்ராக்க்கும் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிறது. நல்லா ரிப்பேர் பண்ணும். வெள்ளை பூஷ்ணிக்காய் ஜூஸ் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடியது. வாழைத்தண்டு ஜூஸ் எடுத்துக்கலாம், நெல்லிக்காய் ஜூஸ் எடுத்துக்கலாம், வெறும் கொத்தமல்லியை ஒரு ஜூஸ் போட்டு குடிச்சிக்கலாம். இந்த மாதிரி கருவேப்பிலை, கொத்தமல்லி, புதினா அது 3 போட்டு ஒரு ஜூஸ் பண்ணிக்கலாம். வெள்ளரிக்காய் போட்டு ஒரு ஜூஸ் அரைச்சிக்கலாம். ஸோ இது எல்லாமே உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்தா போல தான். ஸோ நம்ம கூட வந்து ஸ்வீட்டு பிடிக்கிறவங்க கொஞ்சமாக நாட்டு சர்க்கரை போட்டு ஜூஸ் அடிச்சுக்கோங்க. உப்பு பிடிக்கும்னா நம்ம வந்து கொஞ்சோண்டு ரொம்ப இந்த ராக் சால்ட்டோ, இந்த உப்போ, கல் உப்போ ஜஸ்ட் ஒரு பிஞ்ச் சும்மா ஒரு ஃப்ளேவருக்கு ஆட் பண்ணிக்கலாம். ஸோ யாருக்கு எந்த ஃப்ளேவர் பிடிக்குமோ அதுக்கு நம்ம ஸ்வீட் பிடிக்கிறவங்க இது எல்லாத்துலேயும் ஒரு 1/2 ஸ்பூன் நாட்டு சக்கரை போட்டுக்கலாம். உப்பு வேணுங்கிறவங்க உப்பு போட்டு அடிச்சுக்கலாம். ஸோ இந்த ஜூஸஸ் எல்லாத்துலேயுமே கொத்தமல்லி, கருவேப்பிலை, புதினா இன்னும் எனி காம்பினேஷன் எப்படி வேணால் யாருக்கு எந்த இலை ரொம்ப பிடிக்குமோ அதில் போட்டு நீங்கள் ஜூஸ் பண்ணிக்கலாம். இதுதான் ஃபிக்ஸட் அப்படிங்கிறது கிடையாது. இஞ்சி வந்து நல்ல வெயிட் லாஸ்க்கு ஹெல்ப் பண்ணுங்க. ஸோ யாருக்கெல்லாம் இஞ்சி உப்பு போட்டு வேணுங்கிறவங்க வந்து பூஷ்ணிக்காய், இஞ்சி, கொத்தமல்லி, கருவேப்பிலை போட்டு நல்ல ஒரு ஜூஸ் பண்ணிக்கலாம். நாட்டு சக்கரை வேணுங்கிறவங்க இஞ்சி அவாய்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நெல்லிக்காய், இஞ்சி உப்பு போட்டு அரைச்சிங்கன்னா கொஞ்சமாக மிளகு ஜீரக பொடி தூளை கூட அதில் சேர்த்துக்கலாம். ஸோ நல்ல ஃப்ளேவர் ஆட் பண்ணும். ஸோ உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்தா போல் மிளகு ஜீரகம், உப்பு இல்லைன்னா நாட்டு சக்கரை போட்டு இது என்ன மிக்ஸ் அண்ட் மேட்ச் தான். எந்த காம்பினேஷனில் வேணால் அடிச்சுக்கலாம். பூஷ்ணிக்காய், வாழைத்தண்டு, வெள்ளரிக்காய், நெல்லிக்காய், இந்த லீவ்ஸ் கொத்தமல்லி, கருவேப்பிலை, புதினா இதெல்லாம் வச்சுக்கோங்க. இதில் மிக்ஸ் அண்ட் மேட்ச் காம்பினேஷன் நீங்கள் எப்படி வேணுமோ பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு இன்னும் நீங்கள் முதல்ல எல்லா இன்க்ரீடியன்ஸ் ரெடியாக இருக்கணும். அதை ரெடி பண்ணிக்கணும். ரொம்ப நேரம் இப்போ நீங்கள் ஆஃபீஸ்க்குன்னு பேக் பண்ணிட்டு போகிறீங்கன்னா ரொம்ப நேரம் இருக்க வேண்டாம். கிளம்பரிச்சே ரெடி பண்ணிட்டா 8 மணிக்குன்னா ஒரு 11க்குள்ளே யூஸ் பண்ணிடுற மாதிரி பாருங்கள். ரொம்ப லேட்டாக அது வந்து ஒரு மாதிரி புளிச்சா மாதிரி ஆகிடும். டேஸ்ட்டு நல்லா இருக்காது, எஃபெக்டிவாகவும் இருக்காது. ஸோ அதை மைண்டில் வச்சு நீங்கள் பேக் பண்ணிக்கலாம். இப்போ இந்த சூரிய நமஸ்காரோட ஃபஸ்ட்டு ஸ்டெப் மாத்திரம் நம்ம கற்றுக்கணும். ஸோ அதை கற்றுட்டதுக்கப்புறமா நம்ம ஏற்கனவே வஜ்ராசன சீக்வன்ஸில் எப்படி ஆட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம்.